என்ன, நீ கட்ட வேண்டிய வரியில் 1/10 கூட உன் கையில் இல்லை, அதையும் கட்டுவதற்கு யோசிக்கிறாயா? ஐயா, இந்த பணத்தையும் நான் வீட்டிற்கு கொண்டு செல்லாவிட்டால் என் பிள்ளைகள் பசியால் இறந்து விடுவார்கள். கொஞ்சம் கருணை காட்டுங்களே. அது உன் பிரச்சனை. எனக்கு கட்ட வேண்டியதை முதலில் கட்டு. ஏய், இவனிடம் இருப்பதை முதலில் வாங்கு. 2 வீரர்களை இவனோடு வீட்டிற்கு அனுப்பி மீதி கொடுக்க வேண்டிய வரிக்கத்தக்கதாக ஏதேனும் பொருள் கிடைக்குமா என்று பார். உத்தரவு தலைவரே, அப்படியே செய்கிறோம். இது அநியாயம். யார் இவர்? எவ்வளவு அநியாயம் செய்கிறாரே! இவர்தான் சகேயு. வரி வசூலிக்கும் பெயரில் இப்படி அநியாயம் செய்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும்? தலைவரே, தயவு செய்து இப்படி பண்ணாதீர்கள். எனக்கு கொடுக்க வேண்டிய வரியை கட்டிவிட்டால் நான் ஏன் இப்படி செய்ய போகிறேன்? எனக்கு பணம் தான் வேண்டும். இது நியாயமே கிடையாது. நீங்கள் கடவுளுக்கு எதிராக எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஏழைகளிடமும் அநியாயமாக கட்டாயமாக வரியை வசூலிக்கிறீர்கள். இயேசு என்ற ஒருவர் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறாரே, நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லையா? இயேசுவா? யார் அவர்? அவர் நம்ம ஊரை சார்ந்தவரா? வரி கட்டிவிட்டாரா, கட்டவில்லையா? அதுதான் எனக்கு முக்கியம். அவர் என்ன சொன்னால் எனக்கு என்ன? அது எனக்கு தேவையே இல்லை. ஆமாம் ஆமாம், பணத்தையே தின்னாலும் தின்பான் பாவி. பணக்காரன் விண்ணரசில் நுழைவது கடினம் என்று இயேசு அப்போதே சொன்னாரே. ஏன்? பணக்காரன் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று இயேசு தெளிவாக சொன்னார். அவர் சொன்னதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். எல்லோரையும் விட பணமும் தங்கமும் வைரமும் அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கிறேன். என்ன, நான் விண்ணரசில் நுழைய முடியாதா? ஐஸ்வர்யவானாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்தே தீர்ந்தீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். உங்கள் பாவத்தை எண்ணி பாருங்கள். மனிதனால் முடியாதது கடவுளால் முடியும். இவனாவது திருந்துவதாவது? இவன் ஒரு பாவி, கொடும் பாவி, ஏழைகளின் வயிற்றில் அடித்து பிழைப்பவன். என்ன எவிரே, நீயே இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருந்தா எப்படி? என் மகளை நினைச்சு நினைச்சு என் இருதயம் நொறுங்கி போகுது. எல்லா மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? இப்போதான் நீ தைரியமா இருக்கணும். மரண படுக்கையில் இருக்கிற உன் மகளை நினைச்சு நினைச்சு உன் மனைவி சாப்பிடாம உடம்ப கெடுத்து கொண்டு இருக்கிறா. இதுதான் நம்ம விதின்னு நீ தானே அவளை ஆறுதல் படுத்தணும். இல்லை இல்லை, இது என் விதி இல்லை. என் மகளுடைய சுகத்திற்கு ஒரு வழி இருக்கு. என் குடும்பத்தின் கண்ணீர் மாறவும் ஒரு வழி இருக்கு. உனக்கு நான் பைத்தியம்மா? உன் மகள் மரண தருவாயில் இருக்கிறா, இன்னுமா உனக்கு புரியல? எனக்கு இப்போதான் எல்லாம் புரியுது. என் மகளின் சுகத்திற்காக நான் அநேக நாட்களை வீணாய் செலவழித்து விட்டேன். அந்த இயேசு நல்லவர் என்றால், அற்புதர் என்றால், ஒரு சமாதானம் ஒரு சுகம் கிடைக்கும் என்றால், என் குடும்பத்தின் கண்ணீர் துடைக்கப்படும் என்றால், ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்தால் என்ன? எனக்கு இனிமேல் என்ன நஷ்டம், என்ன இழப்பு வருவதற்கு? ஆனால் என் மகளுக்கு ஒரு அற்புத சுகம் கிடைத்து விட்டார். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? என் குடும்பத்துக்கு என்ன இருக்கு? நான் இப்போது அவரை தேடி போறேன். அவர் எப்படியாவது வருந்தி அவரை அழைத்து வரேன். நீ நான் சொன்னா இனி கேட்கவா போற? உன் இஷ்டப்படியே செய். நான் இங்கிருந்து மற்ற காரியங்களை பார்த்துக்கிறேன். ஏழைகளாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்போது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக உங்களை நிந்தித்து நீங்கள் பொல்லாதவர்கள் என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்கள். அந்நாளில் மனமகிழ்ந்து துள்ளி குதியுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன்,
சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. விரோதிகளை நேசியுங்கள், நல்லதை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது பெரும் பலன் கிடைக்கும். நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி மறந்தவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நீங்களும் கூட பரமபிதாவை போல இரக்கமுள்ளவராயிருங்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கின்ற அளவின்படியே அப்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். போதகரே, போதகரே, என் மகனை கண்ணோக்கி பாரு. அவன் எனக்கு ஒரே மகன். அவனை குணமாக்க உம்முடைய சீஷர்களை வேண்டிக் கொண்டு, ஆனால் அவர்களால் முடியாமல் போயிற்று. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா. அவன் முகத்தில் என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு ஆச்சரியம்! அதோ எவீரு வருகிறார். போதகரே, போதகரே, என் மகளை குணமாக்கும். எனக்கு இறங்கும், என் மகளுக்கு இறங்கும். எனக்கு ஒரே மகள், தயவாய் மனம் இறங்கும். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? போதகரே, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் குணமாகும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது அவள் பிழைப்பாள். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது. என் வஸ்திரத்தை தொட்டது யார்? போதகரே, இவ்வளவு ஜனத்திரள் நெருக்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இப்படி கேட்கிறீர்? என்னிலிருந்து வல்லமை கடந்ததை உணர்ந்தேன். யார் என்னை தொட்டது? போதகரே, நான் தான் உம்முடைய வஸ்திரத்தை தொட்டேன். 12 வருஷமாய் பெரும் பாட்டினால் தவித்தேன். என் ஆஸ்தி அழிந்து போற வரைக்கும் நான் பார்க்காத மருத்துவம் இல்லை. ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. கடைசியாக உம்மை பற்றி அறிந்து ஓடோடி வந்தேன். கூட்டம் அதிகமாயிருந்ததினால் உம்முடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று நினைத்து நம்பிக்கையோடு தொட்டேன். 12 வருஷமாய் என்னை கஷ்டப்படுத்தின பெரும்பாடு நீங்கினது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகமாயிரு. தலைவரே, தலைவரே, ஏன் இப்படி பதட்டமாய் வருகிறாய்? மகள், உம்முடைய மகள். என் மகள்? என் மகளுக்கு என்ன? உம்முடைய மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். கலங்காதே, விசுவாசத்தோடு இரு. உன் மகள் பிழைப்பாள்.
என்னை பார்த்து உயிரோடு இருக்கிறாள் என்கிறானே. எழுந்திரு. என்ன ஆச்சரியம்! எப்படி இது சாத்தியம்? என்ன சகையோ, நான் கேள்விப்பட்டது உண்மையா? இயேசு உன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாரா? ஆமாம் ஆமாம், இயேசுதான், அதே இயேசுதான். எப்படி? ஆச்சரியமாக உள்ளது. இயேசு எருசலேம் போக எரிகோவின் வழியாக செல்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கவே நானும் போயிருந்தேன். ஆனால் கூட்டமோ மிக மிக அதிகம். என்னால் அவரை பார்க்கவே முடியவில்லை. அப்போதான் அருகே இருந்த மரத்தில் ஏறி அவரை பார்த்தேன். அப்புறம் அவரோ என் மரத்துக்கு அருகே வந்தவுடன், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். என்னால் நம்பவே முடியவில்லை. அவருக்காக வீட்டை ஆயத்தப்படுத்த ஓடோடி வந்து விட்டேன். வாரும் போதகரே, வாரும், வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். என் வீட்டில் ஆண்டவரா? ஐயோ, என்னால் நம்பவே முடியவில்லையே. அமருங்கள் போதகரே, அமருங்கள், எல்லோரும் அமருங்கள். சாப்பிடுங்கள், எல்லோரும் திருப்தியாக சாப்பிடுங்கள். நல்லவர்களுக்காகவே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வரவேண்டிய அவசியம் என்ன? பாவிகளுக்காகவே இவ்வுலகத்திற்கு வந்தேன். கெட்டுப்போன அழிந்து போய் கொண்டிருக்கிற பாவிகளை மீட்கவே இவ்வுலகத்திற்கு வந்தேன். விரோதிகளை நேசியுங்கள், நல்லதை செய்யுங்கள், நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி மறந்தவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நீங்களும் கூட பரமபிதாவை போல இரக்கமுள்ளவராயிருங்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? போதகரே, போதகரே, எவ்வளவு பாவம் செய்து விட்டேன். என் இருதயத்தை உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கசக்கி பிழிகிறது. என்ன ஒரு சமாதானம் உம்மை பார்த்தால், உம்முடைய வார்த்தைகளை கேட்டால். நீர் உண்மையாகவே மனுஷகுமாரன் தான். இல்லை என்றால் இந்த பாவியை தேடி வருவீரா? பாவி என்று ஒத்துக்கொண்டானே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். போதகரே, பாவியாகிய என்னை மன்னியும். கேளுங்கள், கேளுங்கள், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் வரி வாங்கி இருந்தால் நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன். என்னால் நம்பவே முடியவில்லை. வரி வசூலிக்கும் ஒருவன் திரும்ப கொடுக்கிறானா? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கேளுங்கள், நாம் எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் அங்கே நிறைவேறும். அவர் புறஜாதிகளிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை நிந்தைக்குள்ளாக்கி முகத்தில் துப்புவார்கள், வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்தேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறும் அளவும் இனி நான் புசிப்பதில்லை. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என் சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய
புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. ஆனால் என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். அவரை காட்டுக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ! இது கூடாத காரியம், அப்படி நடக்காது. ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் யார்? உங்களில் பெரியவன் சிறியவனைப் போல் இருக்க கடவன். தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் அங்கே சிங்காசனத்தில் அமருவீர்கள். அப்படியானால் அங்கே வஞ்சகனே இரான். சீமோனே, இதோ கோதுமை சுழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு என்னிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. ஆண்டவரே, நானும் உம்மோடு சிறைப்படுவதற்கும் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். சீமோனே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். கேளுங்கள், என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்துவிட்டது. பார்த்தீர்களா பார்த்தீர்களா, அந்த இயேசுவின் புகழ்தான் எல்லா பக்கமும். அதைத்தான் சகிக்க முடியவில்லை. மக்கள் எப்போதும் நம்மையே பற்றி பேச வேண்டும், புகழ வேண்டும். ஆமாம் ஆமாம், அதை நினைத்தால்தான் என் வயிறு பற்றி எரிகிறது. அவன் எப்படி இவ்வளவு அற்புதங்களை செய்கிறான்? நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்புறம் இந்த முட்டாள் ஜனங்களுக்கு சொல்லவா வேணும்? இப்போ அதுவா முக்கியம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் இவனை தலையில் தூக்கி வைத்து இந்த மக்கள் ஆடுவார்கள். அவனை ஒழிக்க என்ன வழி? அவனை சிலுவையில் அறைய சொல்லுவோம். அது சரியான யோசனை. ஆனால் அதற்கு சாட்சி? சாட்சிக்கா பஞ்சம்? அவன் சீடர்கள் ஒருவனிடம் அவனை காட்டிக் கொடுக்கும்படி 30 வெள்ளிக்காசுக்கு பேசியாயிற்று. பின்பு என்ன தாமதம்? பிலாத்துவிடம் இவனை கொண்டு சென்று சிலுவையில் அறைந்து கொள்ள சொல்லுவோம். வாருங்கள் போகலாம். மூப்பர்களான மதத் தலைவர்கள் இயேசுவின் சீடனான யூதாஸ் காரியோத்துக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க வைத்து பிலாத்துவிடம் இயேசுவை கொண்டு சென்று பொய் குற்றங்களை சாட்டினார்கள். பிலாத்துவோ இயேசுவிடம் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் காணப்படவில்லை என சொல்லியும் கேளாமல் இயேசுவை சிலுவையில் அறையும் என கலகம் மூட்டினார்கள். கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் பண்டிகைதோறும் ஒருவனை விடுதலை செய்யும் முறைமையின்படியாய் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே காவலில் வைக்கப்பட்டிருந்த பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அவன் ஒரு தவறும் செய்யவில்லையே. ஏன் அவரை அடிக்கிறீர்கள்? ஏன் இந்த தாமதம்? ஆரம்பி. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. நிறுத்து. ஏன் அவரை அடிக்கிறீர்கள்? அவர் இயேசு.
அற்புதங்களில் ஒன்றை காட்டு பார்க்கலாம். நட கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ நாங்கள் உமக்காக அழுகிறோம், உமக்காக அழுகிறோம். இதை குடியும் ஆண்டவரே. ஏய் தள்ளி நில். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவர்கள் இவைகளை செய்தார், பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? தேவன் உமக்கு உதவி செய்வார். நட ஒரு கொலைந்த சென்றனரே திருக்கோலம் ஒரு கொலைந்த சென்றனரே ஒரு கொலைந்த சென்றனரே கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை நிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் நிந்தனை நமக்காய் சகித்தார் கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவதோ எந்த
எங்கே? சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்க்கலாம். நீ யூதருடைய ராஜாவானால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் சிலுவை பாடுகளை இவ்வளவு நேரம் பார்த்தோமே. நமக்காக பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நமக்காக அடிக்கப்பட்டார். நமக்காக நொறுக்கப்பட்டார். நமக்காகவே பாவமறிய ஆட்டுக்குட்டியானவர் சாபமானார். ஆனாலும் 3ஆம் நாளிலே பாதாளத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் நன்மையும் உங்கள் ஒவ்வொருவரையும் பின்தொடர்வதாக. ஆமேன். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் உண்மையாகவே நன்றி சொல்லணும். ஸோ இந்த பிள்ளைகள் ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து நைட்டு 9 மணி 10 மணி 11 மணின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அதே மாதிரி இந்த முழு மியூசிக் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நிறைய நாள் அவனுடைய டீம் ஜானி மற்றும் அந்த டீம் நகிலன், பிரசன்னா, ஜூடா நைட்டு ஃபுல்லாக வேலை செய்திருக்கிறாங்க. எத்தனையோ நாள் இந்த ஹோல் நைட்டு காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு வந்தாங்க. ஸோ ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த சேனை தான் இன்னும் நிறைய யூத் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த சிங்கப்பூரை கலக்க போகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தார்கள். ஆண்டவருக்கு நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல டின்னர் கொடுக்க போகிறோம். சரியா? என்னைக்கு? 26 அன்னைக்கு ஒரு நல்ல டின்னர். நீங்களும் வரலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பே பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஒரு 2 நிமிஷத்துக்கு எழுந்து நின்று இந்த பிள்ளைகளுக்கு கை தட்டிடுவோம்.